ஆடி அமாவாசையை முன்னிட்டு குழித்துறை தாமிரபரணி நதிக்கரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு பலி தர்ப்பணம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சியின் சார்பில் நடைபெறும் இந்த பலி தர்ப்பணம் நிகழ்ச்சியில் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களது இறந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் வகையில் பலி தர்ப்பணம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களின் நினைவாக தர்ப்பணம் செய்து புனித நீராடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடந்தது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திருச்செந்தூர் கடற்கரையில் புனித நீராடினார்கள். திருச்சியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று காலை பல்லாயிரக்கணக்கானோர் திருச்சி காவிரி கரையிலும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை மற்றும் ஐயாளம்மன் படித்துறையிலும் புனித நீராடினர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் மாநகராட்சி சார்பில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியே நீராட வசதிகள் செய்யப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தேனி மாவட்டம் கம்பம் அருகேயுள்ள சுருளி அருவியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். மணப்பாறையில் மருத்துவர் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருவதன் மூலம் குற்ற செயல்கள் மிகுந்த மாநிலமாக மாறி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மணப்பாறையில் மருத்துவ தம்பதியினரின் வீட்டில் துணிகர கொள்ளை நடந்துள்ளது. மணப்பாறை இந்திரா நகரில் வசித்து வரும் மருத்துவ தம்பதிகள் மணிகண்டன் ஐஸ்வர்யா மதுரையில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார். மணிகண்டன் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவின் தாழ்பால் உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து மணிகண்டன் வீட்டினுள் சென்று பார்த்தபோது புதியதாக மருத்துவமனை கட்டுவதற்காக பீரோவில் வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இச்சம்பவம் குறித்து மருத்துவர் மணிகண்டன் கொடுத்த புகாரின் பேரில் மணப்பாறை துணை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சோதனை நடத்திய போது கைரேகை எதுவும் சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று வரும் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து பொதுமக்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்றும் நோயாளிகளுக்கு உரிய மருந்துகள் வழங்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பெரும் அவதியடைந்து வந்தனர். தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கையால் அவதியடைந்து வந்த மக்கள் இன்று மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிர்வாக சீர்கேட்டினால் இங்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் எந்தவிதமான மருத்துவ வசதியும் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களின் நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மருத்துவத்துறை உடனடியாக தலையிட்டு இந்த மருத்துவமனையின் மூலமாக ஒரு முறையான சீரான பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு நோய் தீர்க்கின்ற இடமாக இந்த இடம் அமைய வேண்டும். அதுவரையிலும் நாங்கள் கடினமாக போராட வேண்டும். எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இதேபோல் மயிலத்தை அடுத்த ரெட்டனை கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வராததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ரெட்டனையில் அரசு மருத்துவத்தில் டாக்டரே வரதில்லைங்க. அடிக்கடி நிறைய பேஷண்ட் இதனால் பாதிக்கப்படுறாங்க. சரியான நேரத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இது அரசு மேலிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வராமல் திண்டிவனம் மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கும் உரிய சிகிச்சை கிடைக்காததால் ரெட்டனை கிராம மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். மானாமதுரையில் அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் தங்களது சொந்த வார்டுகளில் மட்டும் அத்தியாவசிய பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாக அதிமுக மற்றும் அனைத்துக் கட்சி கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊராட்சி மன்ற தலைவர் மாரிமுத்து மற்றும் துணைத் தலைவர் முத்துராஜா ஆகியோருக்கு எதிராக மொத்தமுள்ள 14 கவுன்சிலர்களும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தங்கள் வார்டுகளுக்கு மட்டும் கூடுதல் நிதி ஒதுக்கிக் கொள்வதாக இருவர் மீதும் கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். மற்ற கவுன்சிலர்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மீது குற்றம் சாட்டினர். எங்களுக்கு எந்த தகவலுமே 11 கவுன்சிலருக்குமே தெரியப்படுத்தலை. அவங்களாவே நிதியை பிரித்து எல்லா பேருக்கும் 3 லட்சம்னாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கான ஆளுகளுக்கு
6 லட்சம் 7 லட்சம் 9 லட்சம்னு பிரிச்சிருக்காங்க. அது என்ன கணக்கில் வச்சாங்கன்றது எங்களுக்கு இன்னும் யாருக்குமே தெரியப்படுத்த மாட்டாங்க. நாங்கள் விவரம் பிடிஓட்ட கேட்டோம். அதுக்கான பதில் எங்களுக்கு இன்னும் இதுவரை வரல. துறை ரீதியான மேல் நடவடிக்கைக்கு போகலாம்னு நாங்கள் 11 கவுன்சிலர் முடிவு பண்ணியிருக்கோம். கவுன்சிலர்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாராபட்சம் காட்டுவதாகவும் தகவல்களை முறைப்படி தர மறுப்பதாகவும் அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு அரிசி கடத்துவது அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே விளவங்கோடு வட்ட வழங்கல் அலுவலர் தலைமையில் வாகன தணிக்கை தீவிரமாக நடைபெற்றது. அப்போது அவ்வழியாக மீன் பெட்டிகளை ஏற்றி சென்ற மினி லாரி ஒன்று நிறுத்தாமல் வேகமாக சென்றதால் அதிகாரிகள் அந்த வண்டியை துரத்தினர். இதை அறிந்த மினி லாரி ஓட்டுநர் வாகனத்தை படந்தாலுமடு என்னும் இடத்தில் நிறுத்திவிட்டு தப்பியோடிவிட்டார். பின்னர் அந்த வாகனத்தை அதிகாரிகள் சோதனையிட்டதில் 46 மூட்டைகளில் 2.5 டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்தது. 2.5 டன் எடையுடைய அந்த ரேஷன் அரிசியும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மினி லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். நாமக்கல் அகதிகள் முகாமில் 6 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றவாளியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிறுமி கொலை வழக்கில் அதே முகாமை சேர்ந்த சசிதரன் என்ற வாலிபருக்கு தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சசிதரனை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரித்து வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சத்யபிரியா தெரிவித்தார். அன்னைக்கு அந்த குழந்தைய தனியாக பேசி விளையாடிட்டு இருந்த குழந்தைய பேசி கொண்டு போய் யாரும் இல்லாத இடத்துல வச்சு அந்த ஆள் ரேப் அண்ட் மர்டர் பண்ணிட்டு திரும்ப முகாமில் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. தென் அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி 4 ஸ்பெஷல் டீம் போட்டு தீவிரமாக விசாரிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதில் அதை பேஸ் பண்ணி திரும்ப இன்னைக்கு காலையில் அவர் விசாரிக்கும் போது இன்னும் ஒரு தகவல் சொன்னதை வச்சு அவர் தான்றது எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் குற்றவாளி இப்போ தன் குற்றத்தை ஒத்துக்கிட்டார். இதேபோல் உத்திரமேரூர் அருகே 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாட கொழும்பு புறப்பட்டது இந்திய அணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.